ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் said அண்ட் told எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பிளேஸில் நம்ம said சொல்லணும், எந்த இடத்துல நம்ம told சொல்லணும் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. ஸோ say அப்படின்றதோட பாஸ்ட் ஃபார்ம் தான் said, tell அப்படின்றோட பாஸ்ட் ஃபார்ம் தான் toldன்னு நம்ம சொல்கிறோம். said ஒரு விஷயத்த ஒருத்தவங்கிட்ட நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக டைரெக்டாக சொல்கிறோம். டோல்ட் அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருப்போம், அந்த விஷயத்த ஒரு பர்சன்கிட்ட அவங்க கன்வே பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ செட் ஹீ வாஸ் ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவள் சொன்னால் அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. அதுவே டோல்டில் பாருங்கள், ஷீ டோல் மீ ஹீ வாஸ் ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிசீவர் இருப்பாங்க அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கர் இருப்பாங்க. இந்த சென்டென்ஸ் பாருங்கள், he said he couldn't finish the homework. he told the teacher that he didn't finish the homework. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்தது. நெக்ஸ்ட் சென்டென்ஸில் ஸ்பீக்கர் யார் சொல்கிறாங்களோ அவங்க இருக்காங்க. அட் த சேம் டைம் ரிசீவர் அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷனையும் ஒப்பீனியன்ஸ் அண்ட் எமோஷன்ஸை நம்ம ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த said அண்ட் told அப்படின்ற இந்த ஒரு வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.